ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் கேரட் சாதம், ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. இது நல்லா ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கேரட்டோட கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் வறுத்து பொடிச்சு நம்ம சாதம் செய்ய போகிறோம். ஸோ ரொம்பவுமே ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ ரொம்ப ஈஸியான, சிம்பிளான, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான கேரட் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே அப்ராக்சிமேட்லி ஒரு 200 கிராம் கேரட் எடுத்துருக்கிறேன். நல்லா ஒரு 4 மீடியம் சைஸ் கேரட். இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக துருவி வச்சுருக்கிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம கேரட் சாதம் பண்ண போகிறோம். இதுக்கு சாதம் ஒரு டம்ளர் சாதத்தை நல்லா உதிரி உதிரியாக குக் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது வறுத்து பொடிக்க ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அது என்னென்னு பார்த்துடலாங்க. 1 டீஸ்பூன் கொத்தமல்லி, கொரியாண்டர் சீட்ஸ், 1 டீஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், துருவின தேங்காய், 4 to 5 வரமிளகாய். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நான் ஒரு 4 மிளகாய் எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ இதெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எல்லாத்தையும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அப்படியே ட்ரையாக பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம சாதம் செய்யும்போது ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த சாதத்துக்கு தகுந்த மாதிரி கம்மியான குவான்டிட்டியில் தான் நான் ஸ்பைசஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ அதை ஜஸ்ட் அப்படியே தாளிப்பு கரண்டிலே ஈஸியாக வறுத்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் விட்டு அதில் அந்த மல்லி சீரகம் வறுத்து அதுக்கப்புறம் அந்த மிளகாவும் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு கடைசியெல்லாம் வறுத்து முடித்ததுக்கப்புறம் தேங்காய் சேர்த்திக்கணும். தேங்காய் சேர்த்தி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கிளறி விட்டால் போதுங்க. அந்த கடாயோட சூட்லேயே தேங்காய் வறுபட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். ஸோ நல்லா ட்ரையாக இப்படி பொடிச்சு வச்சுக்கணும். தண்ணி விடாமல் இப்படி பொடிச்சு எடுத்து வச்சிடணும். இப்போ நம்ம சாதம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கடுகு, 1 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு, ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய். இது நல்லா கொஞ்சம் வாசனையாக இருக்குங்க சாதம் இதெல்லாம் சேர்க்கும்போது. இப்போ அதிலே நல்லா பொடியாக நறுக்குன்னு இஞ்சி, ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை பொடியாக நறுக்கி சேர்த்திருக்கிறேன். அதே மாதிரி ஒரு பச்சை மிளகாய் ஜஸ்ட் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி உள்ளே சேர்த்திருக்கிறேன். ஏன்னா வரமிளகாவும் வறுத்து பிடிச்சிருக்கிறோம். அதிலே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்தியாச்சு. இப்போ நல்லா சன்னமாக நீல வாக்கில் கட் பண்ண நல்ல ஒரு பெரிய வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நல்லா வறுத்து வச்ச வேர்க்கடலை, அந்த தோல் நீக்கின வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்குள்ளே சேர்த்திக்கிறேன். அதிலே கொஞ்சம் முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறலாம். ஸோ முந்திரி பருப்பு அந்த வேர்க்கடலெல்லாம் கொஞ்சம் செவந்து வறுபட்டுருச்சு. அடுத்தது நான் இங்கே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வெங்காயத்தாள் சேர்த்துறேன். இது ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா சேர்த்துலாம், இல்லைன்னா விட்டுறலாம். நான் கொஞ்சம் இந்த கேரட் கலரோட இந்த வெங்காயத்தாளோட க்ரீன் கலரும் சேர்ந்து வரும்போது அழகாக இருக்குமேன்னு சேர்த்துறேன். வீட்டில் இருந்துச்சு. இது ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா சேர்த்துலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அதோடவே அந்த வறுத்து பொடிச்ச மசாலா பொடியை சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு கேரட்டை சேர்த்து விட்டுறலாம். கேரட் ஜஸ்ட் இப்படி வதக்குனாவே குக் ஆகிடும். நம்ம தண்ணியெல்லாம் தெளிச்சோன்னு வேக வைக்க வேண்டாம். ஒரு 4-5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுட்டு நம்ம வதக்கி விடவே அது அழகாக குக் ஆகிடுங்க. இந்த மாதிரி மசாலா பொடி வறுத்து பொடிச்சு அதை சேர்த்து வதக்கும்போது கேரட் சாதம் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. இல்லைனா ஜஸ்ட்டு ஒரு கேரட் பொரியலில் சாதம் கலந்த மாதிரி ஆகிடும். இப்படி மசாலா பொடி வறுத்து பொடிச்சு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான உப்பை சேர்த்து விட்டுறலாம். கேரட்டும் உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ கிளறி விட்டு ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விட்டால் நல்லா கேரட் குக் ஆகிடுச்சு. நல்லா அந்த வாசனை சூப்பராக இருக்குது, அந்த மசாலா பொடியோட வாசனை. இப்போ நல்லா சாதத்தை போட்டு நல்லா கிளறி விட்டுறணும். ஸ்டவ் சிம்மில் வச்சு விட்டுறணும். சாதம் கலந்ததுக்கப்புறமா நல்லா ஈவனாக எல்லா சைடும் கிளறணும். சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணுங்க. இந்த மாதிரி வெரைட்டி ரைஸஸ் எல்லாம் செய்யும்போது அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ சூப்பரான கேரட் சாதம் சும்மா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி நல்லா கிளறி விட்டு இறக்கிடலாம். சூப்பராக நல்லா வாசனையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பரான கேரட் சாதங்க. கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.